தேவ செய்திக்கு செல்வ முன்பதாக இந்த திருவிருந்து அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி சும்மா வந்து அப்படியே அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுத்து கொள்ளுகிறது அல்ல. திருவிருந்து திருவிருந்து என்பது ஒரு சபைக்கு முதுகு எலும்பாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். திருவிருந்து அப்படிங்கிறது சபைக்கு முதுகு எலும்பு. இந்த திருவிருந்து இல்லை அப்படின்னு சொன்னா சபையினுடைய வளர்ச்சியும் சபையினுடைய பரிசுத்தமும் என்ன செஞ்சிடும்? குறைந்து போயிடும். அதனால்தான் சொல்றது திருவிருந்து சபையின் முதுகு எலும்பு அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா இந்த திருவிருந்துக்கு எடுக்க முன்பதாக இந்த ஆராதனை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா சுத்திகரிப்பு ஆராதனை அப்படின்னு சொல்லுவாங்க, அர்ப்பணிப்பின் ஆராதனை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்துல மகிமையான ஒரு ஆராதனை. ஏன்னு சொன்னா இந்த திருவிருந்துக்கு செல்வம் முன்பதாக நம்மளையே நம்ம என்ன செய்யறோம்? சுத்திகரிக்கிறோம், பரிசுத்தப்படுத்துறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். அதனால இதுக்கு இப்படி பலவாறு பேர்கள் இருந்தாலும் உண்மையிலே நம்மளுடைய ஜீவியம் சுத்திகரிக்கப்படுதா? நம்மளுடைய ஜீவியம் சுத்திகரிக்கப்படுதா? தேவனுடைய சமூகத்துல திருவிருந்து அப்படிங்கிறதுல இத கலந்து கொள்ளும் முன்பதாக என்னுடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட்டதா, நான் பரிசுத்தமாக்கப்பட்டனா, தேவனுக்கு பிரியமான ஜீவியம் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்க கூடிய ஒரு தருணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆராதனை தான் இந்த தேவனுடைய பந்தி. ஹல்லேலூயா! எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? ஹல்லேலூயா! நிச்சயமாக இந்த திருவிருந்து நம்மளை சுத்திகரித்து பரிசுத்தத்துக்குள்ளாக மென்மேலுமாக வளருவதற்கு இது ஏதுவாக இருக்கும். நம்மளுடைய வேதாகமத்தை புதிய ஏற்பாட்டினுடைய புஸ்தகம் லூக்காவினுடைய சுவிசேஷம் 22வது அதிகாரம் 19-20வது வசனங்களை நாம் வாசித்து தொடர்ந்து செய்திக்குள்ளாக நம்ம செல்லுவோம். என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆமென். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படின்னா இந்த வசனம் யார் சொல்லக்கூடிய வசனமா இருக்குது? இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில அவரே வாய்களை திறந்து பேசப்பட்ட ஒரு வார்த்தை. பின்பு அவர் இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, எதை? அப்பத்தை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அவர் சொல்லிட்டாரு, இத நினைவு கூறுங்கள். என்ன செய்யணும்? இத நினைவு கூறுங்கள். எது வரைக்கும் நம்ம இதை நினைவு கூறணும்? அவர் வருகை மட்டும் இதை நினைவு கூறுங்கள். அவரே சொந்த வாயினால் பேசப்பட்ட வார்த்தை இதை நினைவு கூறுங்கள் சொன்னதுனால பவுல் அப்போஸ்தலர் என்ன செய்றார்? கொரிந்து சபைக்கு போகிறார். கொரிந்து சபைக்கு போகும்பொழுது கொரிந்து சபையில அங்க திருவிருந்தை குறித்து அவரும் இதை நினைவு ஊட்டுகிறார். வாசிங்க 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 26வது வசனம். 11வது அதிகாரம். கர்த்தர் வரும் அளவும். அப்போ எதைதான் நினைவு கூறணும்? எவ்வளவு காலம் நினைவு கூறணும் அப்படின்னா அவருடைய மரணத்தை நாம் என்ன செய்யணும்? நினைவு கூற வேண்டும். செகண்ட், அவர் எவ்வளவு டியூரேஷன் சொல்றாரு? அவர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறார். இதை செய்யும் போதெல்லாம் நம்ம எதை தெரிவிக்கிறோம்? மரணத்தை, அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம். ஏன் இந்த மரணத்துல அவ்வளவு ஒரு முக்கியம் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு 3-4 காரியங்கள். அவருடைய மரணம் இது செய்தி அல்ல. அவருடைய மரணமானது பாவத்திலிருந்து நம்மை விடுதலை பண்ணினது. அவர் மரணமானது மரண பயத்திலிருந்து நம்மளை விடுவித்தது. ஜெயம் நிச்சயம் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. அவர் மரித்து உயிர் தெழுந்ததினால்
நானும் உயிர் தெழுந்து நித்தியமாக அவரோடு இருப்பேன் என்கின்ற ஒரு நிச்சயத்தை அவருடைய மரணம் எனக்கு என்ன செய்தது? தெரிவிக்கிறது. சோ அவருடைய மரணம் தெரிவிக்கக்கூடிய காரியம். இப்போ அவருடைய மரணத்தை குறித்து அவர் என்ன செய்கிறார்? இதை நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்றார். நினைவு கூறுங்கள் சொன்னதினால இன்ன வரைக்கும் நம்மளும் அதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நினைவு கூறிக்கொண்டே இருக்கிறோம். அதுதான் ராபோஜனம். இன்றைய நாளிலும் கூட இயேசு சொன்ன அந்த வார்த்தைகள், அந்த வார்த்தையை தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? தியானிக்க போறோம். வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். வேற எதையும் நம்ம தியானிக்க போகிறது இல்ல, வார்த்தையை தியானிக்க போகிறோம். வேதாகமத்துல அப்பம் இறைச்சியை குறித்து வசனங்கள் இருக்கிறது, சம்பவங்கள் இருக்கிறது. அப்பம் மீனை குறித்து சம்பவங்கள் இருக்கு. அப்பம் தண்ணீரும் குறித்து சம்பவங்கள் இருக்கிறது. ஆனா எதற்காக அவர் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் குறித்து பேசினார்? ஏன் அப்பத்தை குறித்தும் ஏன் திராட்சை ரசத்தை குறித்தும் பேசினார்? ஏற்கனவே சொல்லப்பட்ட மீனை குறித்து ஈசினானே, அது அப்பமும் மீனும் குறித்து ஈசினானா? அல்லது அப்பமும் தண்ணீர் குறித்து பேசுவது ஈசினான? ஏற்கனவே சொன்ன காரியத்திலிருந்து டிரைவ் பண்ணி அப்படியே உங்களுக்கு சொல்லுவது ஈசினான? ஆனாலும் அவர் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் குறித்து ஏன் சொன்னார் அப்படின்னு சொன்னா, அப்பத்தின் தன்மை என்ன, அப்பத்தின் தன்மை என்ன, திராட்சை ரசத்தின் தன்மை என்ன, நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ராபோஜனம் சொல்லக்கூடிய காரியங்கள் என்ன? யோவானுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 53, 54 வசனங்களை வாசிப்பீர்கள். ஆனால் 2 வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க முடியும். ஒன்று நித்திய ஜீவன் உண்டு, இன்னொன்னு நித்திய ஜீவன் இல்ல. வாசிங்க. அதற்கு இயேசு இருந்தால் முதலாவது வார்த்தை ஜீவன் இல்லை. அடுத்தது ஓகே. அப்ப தேவன் சொல்கிறார், இத நீங்க புசித்தீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன உண்டு? ஜீவன் உண்டு, ஜீவன் உண்டு. இத நீங்க புசிக்கல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன இல்ல? ஜீவன் இல்ல, ஜீவன் இல்ல. நான் உயிரோடு இருக்கிற, நீ உயிரோடு இருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். சபைக்கு அப்படிப்பட்ட விசுவாசிகள் தேவையில்ல. அவங்க சபைக்கு தேவன் உயிருள்ள ஜீவனுள்ள மனவாட்டியை தான் அவர் என்ன செய்யறாரு? சேர்க்கிறார், நேசிக்கிறார், செத்தது அல்ல. அப்போ நாம் ஜீவனோடு இருக்க வேண்டும் என்றால், நாம் ஜீவனோடு இருக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யப்பட வேண்டும்? இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் நாம் புசிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. இதை நாம் புசிக்க வேண்டும். இல்லை என்றால் எனக்கு என்ன இல்ல? ஜீவன் இல்ல. அப்படி இந்த அப்பமும் திராட்சை ரசத்திலயும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சாதாரண அப்பந்தான், இது சாதாரண அப்பந்தான், சாதாரண தண்ணீர் தான். ஆனா இதோடைய கிரிகை பெரியது, இதோட கிரிகை பெரியது. எத்தனை பேத்துக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்? கானா ஒரு கல்யாணத்துல ஜாடியில தண்ணீரைத்தான் நிரப்புனாங்க. கானா ஒரு கல்யாணத்துல ஜாடியில தண்ணீரைத்தான் நிரப்புனாங்க. ஆனா அத பரிமாறும் பொழுது அந்த தண்ணீர் என்ன செஞ்சது? திராட்சரசமாக மாறினது, திராட்சரசமாக மாறினது. அதை ஊற்றும் பொழுது சாதாரண தண்ணீர் தான், ஆனா அதை பரிமாறும் பொழுது, அதை உட்கொள்ளும் பொழுது அதோடைய தன்மையே மாறினது. அது அப்ப திராட்சை ரசமாக மாறினது. அதுபோல இதுவும் சாதாரண ரசம்தான், சாதாரண அப்பந்தான். ஆனா அதை நாம் உட்கொள்ளும் பொழுது, அதை நாம் உட்கொள்ளும் பொழுது அதனுடைய தன்மை நமக்குள்ளாக கிரிகை செய்யும். அந்த கிரிகை செய்தோடைய பலன் தான் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா.
நித்திய ஜீவன். எத்தனை பேருக்கு இப்போ ஜீவன் இருக்கு? எத்தனை பேருக்கு இப்ப ஜீவன் இருக்கு? பக்கத்துல கைய கொடுத்து, பிரதர் ஜீவன் இருக்கா? ரெண்டாவது நித்திய ஜீவனை பெற்றுவோமா? அப்படியே கொஞ்சம் அசைங்க, அப்படியே வாப்பா. ஏன் அசையணும்னு சொன்னா, அடிக்கடி இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லுவோம், காயினும் ஆபேலும் 2 பேருமே பலி கொடுக்க போனாங்க. ஆனா காயினோட பலி என்ன செய்யலன்னா அசையல. காயினோட பலி என்ன செஞ்சது? ஏபேலுடைய பலி என்ன செஞ்சது? அசைந்தது. சோ அசைற பலியை தான் தேவன் என்ன செஞ்சாரு? ஏற்றுக்கொண்டார். ரைட் நானா? சோ அப்ப அதனால கொஞ்சம் அசைங்க அடிக்கடி, தேவனுக்கு ஒரு ஏற்ற ஒரு பலியாக இருக்கும். ஓகே. சோ அந்த அப்பமும் திராட்சரசமும் சாதாரணதாக இருந்தாலும் அதை நாம் உட்கொள்ளும் பொழுது அதனுடைய தன்மை நமக்குள்ளாக கிரியை செய்கிறது. அதனுடைய கிரிகையினுடைய பலன் தான் நித்திய ஜீவன். அப்படி என்றால் அப்பத்தை குறித்த தன்மையை நம்ம பார்க்கணும், திராட்சரசத்தை குறித்த தன்மையை நம்ம பார்க்கணும். வேகமாக நம்மளுடைய வேதாகமத்தை திருப்போம். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 8வது வசனம். பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரிஞ்சிருக்கும் இப்ப எதுக்கு இந்த வசனத்தை எடுத்தாங்கன்ட்டு. என்ன அப்பத்தோட? புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை நீ ஆசரிக்க கடவாய். அப்போ தேவன் சொல்லுகிறாரு, நீனு எப்படிப்பட்ட அப்பத்தை புசிக்கணுமா? புளிப்பில்லாத அப்பம். அப்போ இந்த வசனம் சொல்லுது புளித்த அப்பம், புளிப்பில்லாத அப்பம். இதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லும் புளித்த மாவு, புளிப்பில்லாத மாவு. அப்போ புளித்த மாவுக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. எதுக்கு நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டாம்? புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏன் அப்படின்னா புளித்த மாவு என்ன செய்யப்படும்? ஒரு தப்பறையான போதகத்திற்கு அடையாளமாக அங்க பேசப்பட்டிருக்கும். ஓகே. அதே அப்படியே நீங்க வாசித்தீங்கன்னா இன்னொரு பகுதியில் மத்தேயு 13வது அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா புளித்த மாவு தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒப்பனையாக பேசப்பட்டிருக்கும். அங்க புளித்த மாவு வசனங்களை வாசிப்போமே. மத்தேயு 16வது அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 16, 11, 12. பரிசேயர் சதிசேயருடைய என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருக்கணும். அப்போ புளித்த மாவு எதை குறிக்கிறது? பரிசேயர் சதிசேயருடைய போதனையை குறிக்கிறது. 13:33 12வது வசனத்தை வாசித்துறீங்களா? அப்போ புளித்த மாவு எதை குறிக்கிறது? புளித்த மாவு எதை குறிக்கிறது? பரிசேயர் சதிசேயருடைய உபதேசத்தை குறிக்கிறது. தப்புரையான போதகம், பாரம்பரியமான போதனையை குறித்து பேசப்படுகிறது. இங்க மத்தேயுனுடைய புஸ்தகம் 13வது அதிகாரம் 33வது வசனம். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவினாலே அடக்கி வைத்தாள். வித்தியாசம் தெரியுதா? அங்க புளித்த மாவை குறித்து என்ன சொன்னாரு? சதிசேயர் பரிசேயருடைய உபதேசத்தை குறித்து சொன்னார். ஆனா இங்க புளித்த மாவை குறித்து எதற்கு ஒப்பிட்டு பேசுகிறார்? பரலோக ராஜ்யத்திற்கு. விளக்கம் வேணுமா? பைபிள் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும். ஓகே. இந்த 13வது அதிகாரத்தை குறித்து நீங்க வாசிப்பீர்கள் என்றால் இங்க என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஒரு நெகட்டிவ் மெட்டீரியலை எடுத்து தேவன் ஒரு பாசிட்டிவான ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவார்.
2-3 எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு நம்ம செய்வோம். இதோ திருடன் வருகிற விதமாய் நான் உன்மேல் வருவேன் அப்படிங்கிறார். இதோ திருடன் வருகிற விதமாய். அப்போ திருடங்கிறது நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆர் நெகட்டிவ் மெட்டீரியல். ஆனா இந்த நெகட்டிவ் மெட்டீரியலை எடுத்துதான் அவர் என்ன சொல்றாரு, நான் வருவேன். அந்த வருவேங்கிறத சொல்றதுக்கு ஒரு நெகட்டிவ் மெட்டீரியலை எடுத்து ஒரு பாசிட்டிவான ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். இரண்டாவதாக, வனாந்தரத்திலே வலு சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் உயர்த்தப்படுவான் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ வலு சர்ப்பம் என்பது நார்மலா எதை நம்ம குறித்து சொல்லுவோம், சாத்தானை குறித்து சொல்லுவோம். வலு சர்ப்பம் என்பது சாத்தானை குறித்து. அப்ப இங்க நெகட்டிவ் மெட்டீரியலை எடுத்து பாசிட்டிவ் இங்க என்ன சொல்ல வர, உயர்த்தப்படுதல். அதுதான் இங்க முக்கியம். உயர்த்தப்படுதல்ங்கிறத பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல பேசுறாரு. ஆனா அவர் யூஸ் பண்ணக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா நெகட்டிவ் மெட்டீரியல். அதே மாதிரி இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படி புளித்த மாவு அதி விரைவாக எல்லாம் மற்ற மாவை புளிக்க வைக்குதோ. எக்ஸாம்பிள் ஒரு உரமுறை எடுத்திருப்பீங்க, நல்லா புளிச்சிருக்கும். அதுல மறுபடியும் என்ன செய்வீங்க, ஊத்துவீங்க, அது உடனே குயிக்கா புளிக்க வைக்கும். சரிதானே? மாவு ஆட்டுவீங்க, அந்த மாவு புளிக்காது. உடனே என்ன செய்வீங்க, கொஞ்சம் உப்பை போடுறேங்கிற பேர்ல உங்க கையை அதுல போட்டு ஒண்ணு கலக்குவீங்க, இல்லைன்னா ஏதாவது பழசோத்தோட 4-5 பருக்க தூக்கி உள்ளாடு போடுவீங்க. எதுக்கு? இதெல்லாம் புளிக்க வைக்கிறதுக்கு. புளிச்சாதான் இட்லி நல்லா இருக்கும். ஓகேவா? சோ புளிக்க வைக்கிறதுக்கு. அப்ப இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா, புளித்த மாவு மற்ற மாவை எவ்வளவு வேகமாக புளிக்க வைக்கிறது. இங்க அதோடைய ஸ்பீடு, அதோடைய வேகத்தை தான் இங்க சொல்லப்படுது. இது வசனத்துக்கும் மேல நீங்க வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா, கடுகு விதை சிறிதாக இருந்தாலும் அது வளர்ந்து அநேக பறவை வந்து உட்காருவதற்கு என்ன செய்வது, இடம் கொடுக்கிறதுன்னு சொல்லி அதோட வளர்ச்சியை குறித்து பேசப்பட்டிருக்கும். அதே மாதிரிதான் இங்கேயும் அதோட வேகத்தன்மையை குறித்து பேசப்பட்டிருக்கும். ரெண்டு ஒரே இடத்துல வரும். வாசிங்க, அதெல்லாம் சொல்லி கொண்டுதான் இந்த ஊமையை சொல்லுவாரு. அதனால புளித்த மாவை குறித்து தெளிவான காரியங்களை புரிந்து கொள்ளுங்க. இப்ப நம்மளுடைய டாபிக் என்ன அப்படின்னா, எதை புசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு, புளித்த அப்பத்தை புசிக்க கூடாது. அப்ப நீ என்ன புசிக்கணும், புளிப்பில்லாத ஃப்ரெஷ்ஷான ஒரு அப்பத்தை தான் நீ புசிக்க வேண்டும் சொல்றார். ஏன் இந்த மாவை குறித்து பேசணும்? இத பேசும் பொழுது 2 காரியத்தை சொல்லுவாரு. புளித்த அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 1 கொரிந்தியர் 5:8. 1 கொரிந்தியர் 5:8. பழைய புளித்த மாவுங்கிறது என்னது, துர்க்குணம். பழைய புளித்த மாவுங்கிறது என்னது, துர்க்குணம். அப்புறம் பொல்லாப்பு. 2 காரியத்தை சொல்றாரு. என்னும் புளித்த மாவோடு அல்ல. அடுத்தது என்ன சொல்றாரு, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட. அப்போ இந்த அப்பத்தை நீங்க புளிக்காத ஃப்ரெஷ்ஷா புளிப்பில்லாத அப்பமாகிய இந்த அப்பத்தை நீங்க புசிக்கும் பொழுது உங்கள் இடத்துல காணக்கூடிய 2 காரியங்கள் என்ன, துப்புரவு உண்மை. துப்புரவு உண்மை. அப்போ இந்த ராபோஜனத்துக்குள்ளாக இந்த அப்பத்தை புசிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், துப்புரவு உள்ளவர்களாக இருக்கணும். துப்புரவுனா என்னது, துப்புரவுனா என்னது, தூய்மை. தூய்மை. ஓகே, துப்புரவு சின்சியாரிட்டின்னு ஒரு இதுல சொல்றாங்க. ஓகே, அப்போ ஏன் துப்புரவா இருக்க வேண்டும்? பிலிப்பியர் 1:11 எடுப்போம். பிலிப்பியர் 1:11. பிலிப்பியர் 1:11 வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும். அப்போ கிறிஸ்துவின் நாளில நான் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், கிறிஸ்துவின் நாளில நான் அவரை சந்திக்க வேண்டும் சொன்னா நான் என்ன செய்யணும், இந்த ராபோஜனத்தை எடுக்கும் பொழுது துப்புரவு உள்ளவனாக, தூய்மை உள்ளவனாக, பாவம் இல்லாதவனாக
இருக்க வேண்டும். எத்தனை பேத்துக்கு புரியுது? ஹல்லேலூயா. அப்போ இந்த ராபோஜனத்தை நான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா நான் எப்படி இருக்க வேண்டும்? தூய்மையாக இருக்க வேண்டும். நான் தூய்மையாக இருப்பேனானால் தேவனுடைய வருகையில நான் அவரை என்ன செய்வேன்? சந்திப்பேன். அவரோட வருகையில நான் சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா நான் இப்ப இதை எடுக்கிறதுக்கு முன்பதாக நான் எப்படி இருக்கணும்? தூய்மையாக இருக்க வேண்டும். தூய்மையாக இருக்க வேண்டும்ங்கிற பதத்துக்கு அடுத்த பதம் தான் பரிசுத்தம். நான் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டாம்? பரிசுத்தம் உள்ளவனாக இருக்க வேண்டாம். பாவம் இருக்கக்கூடாது, பாவம் இருக்கக்கூடாது, குற்றங்கள் இருக்கக்கூடாது, பொல்லாப்புகள் இருக்கக்கூடாது. அப்படி இருக்குமானால் உங்களையே நீங்க சுத்திகரித்த பின்பு நீங்க இந்த அப்பத்தை பானம் பண்ணணும். அப்பத்தை பானம் பண்ணணும். எத்தனை பேத்துக்கு புரியுது? ஹல்லேலூயா. அப்போ நான் இதை நான் புசிக்க கூடாது. இதை நான் சும்மா புசிச்சேன்னா தண்ணியா தான் இருக்கும், சாதாரண தான் இருக்கும். காணா ஒரு கல்யாணத்துல தண்ணீர் எப்படி திராட்சரசமா மாறினதோ அது போல இந்த அப்பா கிறிஸ்துவின் சரீரமாக எனக்குள்ளாக கிரியை செய்யணும் அப்படின்னு சொன்னா நான் துப்புரவானவனாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க அந்த நினைப்போட இத பருகும் பொழுது இந்த ராபோஜனம் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த அப்பம் அவர்களுக்கு எப்படி இருக்கும்? கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களாக, பரிசுத்தம் பண்ணப்பட்டவர்களாக, மகிமைக்குள்ளானவர்களாக நீங்க இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அப்பம் இருக்கக்கூடிய இந்த பாத்திரம் உங்களை பர்ஃபெக்டா என்ன செய்யல? பர்ஃபெக்டா ஆக்குறதுக்காக இது இல்ல. உங்களை ரிப்பண்டன்ஸ் நீங்க என்ன செய்யணும்? மனம் கசந்து உங்களோட பாவத்தெல்லாம் ஊற்றி மனம் மாறணும். அதுக்காக தான் இந்த ராபோஜனத்தை அவர் சொல்றாரு. உங்களுக்காக நான் அடிக்கப்பட்டேன், உங்களுடைய பாவத்துக்காக நான் என்னுடைய சரீரத்தை பிக்கப்பட்டதுன்னு சொல்லி அவர் சொல்றது எதுக்கு? நீ என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் மனம் கசந்து மனம் மாறணும். மனம் மாற்றம் இல்லை என்றால் மறுரூபம் இல்லை. மறுரூபம் இல்லை என்றால் நித்திய ஜீவன் இல்லை. அப்போ கிறிஸ்துவின் வருகையில நாம் மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்றால் இங்க நான் துப்புரவானவனாக இருக்க வேண்டும். என்னோட ஜீவியம் பரிசுத்தமான ஜீவியமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அப்பத்தையோடைய தன்மை என்ன? உங்களை பரிசுத்தப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அப்பத்தோட தன்மை பரிசுத்தப்படுத்தும். ஆனா அதை எடுக்க வர்றதுக்கு முன்னாடி நீங்க உங்களை சுத்திகரிக்கணும். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 16, 17. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். அடிக்கடி இந்த வசனத்தை நம்ம கேட்டிருப்போம். ராபோஜனத்துல கேட்காத வசனங்களா எடுக்கணும் தான் முயற்சி பண்றேன். இந்த 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது என்ன காரியங்களை நான் இங்க வெளிப்படுத்த விரும்புறேன் அப்படின்னு சொன்னா, இந்த அப்பா கிறிஸ்துவின் சரீரம் அப்படின்னு சொல்லப்படுது. இதை நீங்க உட்கொள்ளும் பொழுது நீங்க தேவனோடு ஐக்கியப்படுறீங்க. அதைத்தான் இன்னொரு ஆங்கில சொல்றாரு, நீங்க ஒன்றாக்கப்படுகிறீர்கள். ஒரே சரீரமாக ஒரே அப்பத்தை எடுத்துதான் நம்ம என்ன செய்யறோம்? பிட்டு 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 கொடுக்கிறோம். நல்லா கவனிச்சுக்கணும். இன்னைக்கு அப்பத்தை எடுத்து உங்ககிட்ட கொண்டு வரும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க? நல்லா பாருங்க, ஒரு அப்பம் தான் இருக்கும். அந்த ஒரு அப்பத்துல பிட்டு தான் சொல்லுவாங்க, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற இயேசுவின் சரீரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரே அப்பத்துல இருந்துதான் உங்களுக்கு கிடைக்குது, ஒரே அப்பத்துல இருந்தா பிரதருக்கும் கிடைக்குது, ஒரே அப்பத்துல இருந்தா சிஸ்டருக்கும் கிடைக்குது. ஒரே சரீரம். இப்போ பவுல் சொல்லுகிறார் கொரிந்து சபைக்கு, இந்த அப்பா இது கிறிஸ்துவின் சரீரம். இதை நீங்க புசிக்கும் பொழுது, இதை நீங்க உட்கொள்ளும் பொழுது நாம் எல்லாரும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். அப்பனா எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், அவயங்களாக இருக்கிறோம்.
நம்ம சொல்லலாம், நான் இந்த டிஸ்ட்ரிக்ட சேர்ந்தவன் சொல்லலாம், நான் இந்த ஸ்டேட்டை சேர்ந்தவன் சொல்லலாம், நான் இந்த ஜாதி இந்த குடும்பம் எவ்வளவு பிரிவுகளை குறித்து நீங்க பேசினாலும் தேவன் சொல்றாரு, நீ யாரா வேணாலும் இரு, ஆனா என்னுடைய சரீரத்துல இப்ப நீ என்ன செஞ்சிட்ட, இணைக்கப்பட்டுட்ட. இப்போ எல்லாரும் சமம், எல்லாரும் சமமா இருக்கிறீங்க. இதுல யாரும் உயர்வும் இல்ல, யாரும் தாழ்வும் இல்ல, நான் யூதன் என்றும் இல்ல, நான் கிரேக்கன் என்றும் இல்ல. எல்லாரும் கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் இணைக்கப்பட்ட அவயங்களாக, ஐக்கியமாக, ஒன்றாக, ஒரே சரீரமாக நம்ம இருக்கிறோம். அந்த மகிமையான சரீரத்துக்குள்ள இணைக்கப்பட வேண்டும் சொன்னா ஐக்கியப்படணும். ஐக்கியப்படணும்னு சொன்னா இந்த ஐக்கியத்துல நீங்க பங்கு பெறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் இதுக்கு என்ன பேரா, கம்யூனியன். என்ன யூனியன், என்ன யூனியன் அப்படின்னா கம்யூனியன். எஸ், எல்லாரும் இணைக்கப்படுகிறோம், எல்லாரும் ஒன்றாக இணைக்கப்படுகிறோம். தேவன் கல்வாரி சிலுவையில அவர் மரித்து சொல்லக்கூடிய 2 காரியங்கள். போன வாரம் கூட நம்ம ஆசரிப்பு கூடாரத்துல பார்த்தா, அந்த அப்பம் 2 அடுக்கு அப்பம் இருந்தது. ஒரு அடுக்குல 6, இன்னொரு அடுக்குல 6 இருந்தது. அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தோம், அது சிலுவையின் விளக்கம். அது என்ன செஞ்சது அப்படின்னு சொன்னா, மேல இருந்து வெர்டிகலா இருக்கக்கூடிய லைன் ரொம்ப நீட்டமா இருக்கும். ஏன்னா நான் தேவனோட அதிகமாக ஐக்கியப்பட வேண்டும். அப்படி ஐக்கியப்படுவேனால் என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை நான் பேலன்ஸ் பண்றதுக்கு என்னை சுத்தி இருக்கிறவங்க கூட நான் என்ன செய்வேன், ஐக்கியப்படுவேன். இந்த ஐக்கியம் தான் எபேசியர் புஸ்தகம் முழுவதுமாக சொல்லுகிறார். என்ன செய்யணும், புறஜாதிகளோட ஐக்கியப்படுங்க, கிறிஸ்துவோட ஐக்கியப்படுங்க, மணவாளனோட ஐக்கியப்படுங்க, மணவாட்டியோட ஐக்கியப்படுங்க, பிள்ளைகளோட ஐக்கியப்படுங்க. இந்த ஐக்கியம் தான் ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்றார். அதனால இந்த அப்பத்தை புசிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய 2வது தன்மை என்ன, அதோட தன்மை ஐக்கியம். இந்த ஐக்கியத்துக்குள்ள நம்ம வரணும் அப்படின்னு சொன்னா இந்த அப்பத்தை நம்ம என்ன செய்யணும், புசிக்கணும். இந்த அப்பத்தை நம்ம புசிக்கணும். 3வதாக மார்க்கினுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 27வது வசனம். வேகமாக திருப்புங்க. மார்க் 7:27. வசனங்களை தேடி எடுத்தா இது மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு டாபிக் தான் வரும். என்ன சொல்றாருங்க இங்க, அவர் நாய் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்திரியை சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிந்து கொள்ளணும். அவர் இங்க நாய்ன்னு சொல்லல. எனக்குமே இந்த ஒரு கன்ஃபியூஷன்லாம் இருந்தது. ஆனா அதோட காரியங்கள் என்ன அப்படின்னு பாப்போம் நம்ம. ஆனா இங்க அவர் சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு, நாய்க்கல்ல நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல. அப்ப இங்க ஒரு அப்பத்தை குறித்து பேசுறாரு. இந்த அப்பம் எப்படியா, பிள்ளைகளின் அப்பம், பிள்ளைகளின் அப்பம். இந்த இதுக்கு முன்பதாக வாசித்தீங்கன்னா, ரொம்பலாம் யாரும் வாசித்துக்கிட்டே இருக்க வேண்டாம், நல்லா கவனிக்கலாம். இதுக்கு முன்னாடி என்ன வாசித்தீங்கன்னா, வியாதியோடு இருப்பாங்க. வியாதியோடு இருக்கும்போது அவர் வரும்போது அவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் நானு யாருக்கு சுகத்தை கொடுக்கணும், யாருக்கு சுகத்தை கொடுக்கணும், என்னோட பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடியத நான் என்ன செய்ய மாட்டேன், நாய்களுக்கு கொடுக்க, நாய்கள்ல நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவோம். இதோட மூல பாஷையில இருந்து எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பெட் அனிமல், பெட் நம்ம நாய். அங்க சொல்லப்படுதுன்னா, நான் செல்லமா வளர்க்கிற நாய் உண்டு, நான் செல்லமா வளர்க்கிற என் பிள்ளையும் உண்டு. ஆனா இதுக்கு எதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பேன் அப்படின்னா, என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன், என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். ஏன்? ஏன்னா என்னுடைய ரத்தம், என்னுடைய சுதந்திரம், என்னுடைய சுதந்திரம். இப்ப சொல்றார் அவரு, இந்த அப்பம் பிள்ளைகளின் அப்பம். இந்த அப்பம் என்ன அப்பமா, பிள்ளைகளின் அப்பா. அப்பனா பாருங்க, அவர் நம்மளை எப்படி நினைச்சிருக்கிறாரு. இத புசிக்கக்கூடியவங்க எல்லாரும் என்னுடைய பிள்ளைங்க. இவங்களுக்கு அல்லவா நான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பேன்.
இவங்களுக்கு கேட்கக்கூடிய ஜெபத்துக்கு பதில கொடுக்காம நான் வேற யாருக்கு கொடுக்க போறேன் சொல்றாரு. எவ்வளவு அழகா சொல்றாரு. வாசிக்கும் போதே ஒரு சந்தோஷம். ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டிங்க. இத தானம் பண்ணும் பொழுது, இத புசிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டிங்க. நம்ம ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிறோங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி அவரோட பிள்ளைங்க. நான் யாரு? அவரோட பிள்ளை. இந்த அப்பத்தோடைய தன்மை என்ன அப்படின்னா, இத புசிக்கிறவங்களுக்கு நான் புத்திரர் அப்படின்னு சொல்லி புத்திர சுவிகாரத்தை கொடுக்கிறார். இப்போ இதெல்லாம் தெரிந்த பிறகு இந்த அப்பத்தை புசிக்காம போக முடியுமா? இந்த அப்பத்துக்கு இன்னொரு ஒரு பேரும் இருக்கு. நேரம் இல்லாதனால வாசிக்கிறேன். மார்க்குனுடைய புஸ்தகம் 2:26 வாசித்தீங்கன்னா தேவ சமூகத்து அப்பம். இது இந்த அப்பத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னா தேவ சமூகத்து அப்பம். இந்த தேவ சமூகத்து அப்பம் அப்படின்னா என்னன்னா, இது எப்பொழுதுமே தேவனுடைய சமூகத்துல இருக்குங்க. இது எப்போதுமே தேவனோட சமூகத்துல இருக்கு. அப்பா இந்த அப்பத்திற்கு இன்னொரு ஒரு தன்மை என்ன அப்படின்னா, இதை நான் உட்கொண்டனா தேவனோட சமூகத்துல எப்பொழுதுமாக நான் இருப்பேங்க. அவரோட பார்வையில இருப்பேங்க. அவரோட ஃபேவர்ல நான் இருப்பேங்க. இதுதாங்க இந்த தேவ சமூகத்து அப்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம், இந்த தேவ சமூகத்தை அப்பத்தை ஒரு தடவை வச்சுக்கிட்டு அப்படியே விட்டுற மாட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு அந்த அப்பா இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. தனம் தனம் மாத்துவாங்க. அந்த அப்பா என்ன செஞ்சிடக்கூடாது? புளிச்சிடக்கூடாது. அந்த அப்பா பழசாயிடக்கூடாது. தனம் மாத்துவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அப்பத்தை நான் புசிக்கும் பொழுது, நான் உட்கொள்ளும் பொழுது தனம் நான் புதுப்பிக்கிறேங்க. தனம் நான் உறவை புதுப்பிக்கிறேன். என்னென்ன காரியங்கள் என்னோட வாழ்க்கையில செத்து கடந்ததோ, அந்த செத்து கடந்த எல்லா ஜீவனும் என்ன செய்யப்படுது? புதுப்பிக்கப்படுது. அல்லேலூயா. என்னோட விசுவாச சத்ததா இருந்துச்சா புதுப்பிக்கப்படும். என்னோட வாழ்க்கை சத்த நிலையில கடந்தா இத உட்கொள்ளும் பொழுது ஒரு புதுப்பிக்கப்படுகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. அததான் தேவன் சொல்லுகிறாரு. என்ன சொல்றாரு? இது தேவ சமூகத்து அப்பா. இந்த அப்பத்தை உட்கொள்ளும் பொழுது நீ என்ன செய்யற? அனுதினமும் புதுப்பிக்கப்படுகிற, தேவனுடைய பார்வையில இருக்கிற, தேவனுடைய கண்களில் இருந்து நோவாவுக்கு எப்படி கிருபை கிடைத்ததோ அதே ஃபேவர் உனக்கும் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நிறைய இருக்கு. ஆனா இதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு. பார்க்காத வசனங்களை மட்டும் தான் குறிச்சிட்டு வரோம். அப்படின்னா இந்த அப்பத்தை புசிக்காம நம்ம விட முடியுமா? இதுதாங்க இந்த அப்பத்தோட தன்மை. அதனாலதான் அவர் சொல்றாரு, இந்த அப்பத்தை நீங்க என்ன செய்யுங்க? புசிக்கிறவனுக்கு ஜீவன் உண்டு. இந்த அப்பத்தை புசிக்கிறவனுக்கு பலன் உண்டு. இந்த அப்பத்தை புசிக்கிறவன கடைசி நாட்களை நான் எழுப்புவேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக எல்லாம் புதிய ஏற்பாட்டுல வாசித்தனால இன்னொரு வசனமும் வாசித்தோம். புதிய ஏற்பாட்டுல போன வாரம் இதை நம்ம வாசித்தோம். 2வது அதிகாரம் 42, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42வது வசனத்தை வாசித்தீங்கன்னு சொன்னா வசனம் சொல்லுது, ஆதிகால சபை அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் பிற்குதலிலும் 4 காரியங்கள் சொல்லப்படுது. உபதேசம், அந்நியம், அப்பம் பிற்குதல், அதுக்கப்புறம் ஜெபம். அப்ப ஜெபத்தை காட்டிலும் எங்க வருது? அப்பம் பிக்குதல். அப்படி அப்பம் என்ன இதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டா, இந்த அப்பத்தை நீங்க புசிக்கிறதுக்கு முன்பதாக உங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்கணும், அந்யோன்ய ஐக்கியம் இருக்கணும். 2வது உபதேசத்துல நிலைத்து நிற்கணும். இத சும்மா சாப்பிட்டா அது சும்மா தாங்க. ஆனா இத விசுவாசித்து சாப்பிட்டேன்னு சொன்னா நம்மளோட விசுவாசத்தை பெருக்கக்கூடியதாங்க இந்த அப்பம். ஹல்லேலூயா. அப்போ ஆதி திருச்சபை இந்த அப்பத்தை அவங்க புசித்தாங்க, பெரிய பெரிய அற்புதங்களை கண்டார்கள், தேவனுக்காக எழும்பி வைராக்கியம் பாராட்டினார்கள். இந்த அப்பத்தை நம்மளும் புசிப்போம் சொன்னா உபதேசத்துல நிலைத்திருப்போம். உபதேசத்துல நிலைத்திருப்போம். 2, நம்மளும் ஆதிகால சபையை போல நம்மளாலையும் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்ட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அப்பத்துடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டா, என்ன அது துப்புரவாக்கக்கூடியதாக இருக்கிறது அப்போ.
இரண்டாவது, அது என்னை ஒன்று சேர்க்கக்கூடியதாக இருக்கு, தேவனுடைய சரீரத்தோடு இணைக்கக்கூடியதாக இருக்கிறது. அது எனக்கு புத்திர சுவிகாரத்தை கொடுக்கிறது, அது எனக்கு முக்கியத்துவம் படுத்துகிறது, அது தேவன சமூகத்திலிருந்து என்னை பிரிக்காது என்னை காத்து வழி நடத்துகிறது இந்த அப்பா. அது மட்டுமல்ல, புதிய புதிய தினமும் புதிய பலத்தினால என்ன அது வழி நடத்துது, ஜீவனை தருகிறது மாத்திரமல்ல, உபதேசத்தில் நிலைத்திருக்கவும் செய்கிறது இந்த அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கதாங்க இன்னைக்கு நீங்கள் நானும் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை மட்டும் நம்ம சொல்லி அப்பத்தை முடிப்போம். யோவானுடைய புஸ்தகம் 21வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிப்போம். யோவான் 21:2-3. சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நத்தானவேலும் செபதேயுவின் குமாரனும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடி இருக்கும்போது, 9வது வசனம் அப்படியே வாசிங்க. அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். 13வது வசனம். அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது என்ன சம்பவம்ட்டு. இது என்ன சம்பவம்னு இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும். அவர் என்ன செஞ்சிட்டாரு, இந்த சம்பவத்துல இருந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய சமூகத்தில இருந்து பின்மாற்றமான பேதுருவ மறுபடியும் இந்த அப்பத்தை புசித்த மாத்திரத்துல பின்மாற்றமான பேதுரு மறுபடியும் என்ன செய்யறாரு, கிறிஸ்துக்களாக நிலைத்து நிற்கக்கூடிய அனுபவத்தை தான் இப்போ இந்த அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். அப்ப இந்த அப்பா என்ன செய்து அப்படின்னு சொன்னா, என்னுடைய பின்மாற்றத்தை எடுத்து போடக்கூடியதாக இருக்கிறது. இந்த அப்பா என்ன அப்பா, என்னோட பின்மாற்றத்தை எடுத்து போடக்கூடிய அப்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துக்காக ஆதியில கொண்ட அன்பை நான் விட்டு விடாதபடிக்கு கடைசி வரைக்கும் காலேப்புக்கு சொல்றாங்க. வசனம் என்ன சொல்லுது, காலேப்புக்கு என்ன சொல்லுது, ஆரம்பத்துல கொண்ட அதே பலன் என்ன செஞ்சது காலேப்புக்கு இருந்தது, அதே இருந்தது. வயசாயிருச்சு ஈசாக்குக்கு. ஆனா அவனுடைய கண்ணுடைய பார்வை என்ன செஞ்சுதான் மங்களானது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆனா மோசேயை குறித்து சொல்லும் பொழுது அவருக்கும் வயசாச்சுதான், ஆனா அவருடைய சாகும்போது அவருடைய கண்ணில் இருக்கக்கூடிய பார்வை என்ன செய்யல, குன்றி போகல. ஏன் மோசைக்கு குன்றிச்சு, ஏன் ஈசாக்குக்கு குன்றிச்சு பார்வை, ஏன் மோசைக்கு குன்றவில்லை? காலேப்புக்கு இருந்த அதே பலனை இந்த அப்ப நமக்கு என்ன செய்யும், எப்போ கிறிஸ்துவுக்காக நான் ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டனா அதே பலம் என்ன செய்யப்படும், தொடர்ந்து கிறிஸ்து வரும் வரைக்கும் பின்மாற்றம் அடையாம முன்னோக்கிய கிறிஸ்துவுக்காக நிற்கக்கூடிய ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய அப்பம் தாங்க இந்த அப்பம். ஹல்லேலூயா. இன்னொரு நாள் அந்த மெசேஜை எடுத்துருவோம். ஏன் மோசைக்கு கண் மங்கிச்சுங்கிற மெசேஜ் எடுத்துடலாம் இன்னொரு நாளைக்கு, உங்களோட பார்வை புரிஞ்சது. ஓகே, சோ அப்போ அப்பத்தினுடைய தன்மை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் அப்பத்துடைய தன்மை. அப்ப திராட்சரசத்தை குறித்து, திராட்சரசனுடைய தன்மைக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி வேகமாக 2-3 காரியங்களை குறித்து பார்ப்போம். லூக்காவினுடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 34வது வசனம். ரசத்தை குறித்து சொல்லும் பொழுது லூக்கா 22ல சொல்றாரு, இது என்னுடைய புது உடன்படிக்கைன்னு சொல்றாரு. வாசிங்க வேகமாக 10:34 லூக்கா. திராட்சை ரசமும் வார்த்து எதுல, காயத்துல. அப்பா திராட்சை ரசம் அப்படிங்கிறது காயம் கட்ட பயன்படப்படுவது. திராட்சை ரசம் எதுக்கு பயன்படுது, காயங்களை கட்டுவதற்கு. அப்பா இன்றைக்கு இந்த திராட்சை ரசத்தை நீங்க உட்கொள்ளும் பொழுது, பருகும் பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படுது, காயங்கள் கட்டப்படுது. ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் இதே வசனத்துல சொல்லணும்னா, நீங்க நல்ல சமாரியனுடைய பாதுகாப்புல இருப்பீங்க. இந்த திராட்சை ரசத்தை உட்கொள்ளும் பொழுது நல்ல சமாரியனுடைய பாதுகாப்பு. நான் இங்க நல்ல சமாரியன் சொல்றது கிறிஸ்துவ, கிறிஸ்துவனுடைய பாதுகாப்புல நீங்க என்ன செய்வீங்க,
இருப்பீங்க. இதுதாங்க திராட்சரசனுடைய தன்மை. இன்னும் அடுத்த ஒரு வசனங்களை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 5:23. 1 தீமோத்தேயு 5:23. அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும். அப்ப திராட்சரசம் என்ன செய்து என்னுடைய பலவீனத்தை எடுத்து போடுதுங்க. திராட்சரசம் என்ன செய்து என்னுடைய பலவீனத்தை எடுத்து போடுது. அதுதாங்க திராட்சரசோட தன்மை. அப்போ நான் கிறிஸ்துவுக்குள்ளாக பலப்படணும் அப்படின்னு சொன்னா சீசன் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், சந்தர்ப்பங்கள் மாறலாம். மாறினாலும் நான் பலவீனப்பட்டு போகாதபடி தேவனுக்குள்ளாக நான் பலப்படணும்னு சொன்னா நான் இந்த திராட்சை ரசத்தை நான் என்ன செய்யணும்? உட்கொள்ளணும். இந்த திராட்சை ரசத்தை நான் உட்கொள்ளும் பொழுது அது எனக்கு காயத்தை மட்டும் கெட்டக்கூடியதா இல்ல, அது எனக்கு பலப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு. ஹல்லேலூயா. ஏசாயா 62:8 வாசிப்போம். அடுத்தது ஏசாயா 62:8. வேகமாக வாசிங்க. கொடேன் அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை. என்ன சொல்றாரு? உன்னுடைய பிரயாசத்தின், உன்னுடைய பல, நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச இந்த இத இனி நான் என்ன செய்ய மாட்டேன், அந்நிய புத்திரர் வந்து ஆண்டு கொள்ளவோ குடிக்கவோ அதை பயன்படுத்தவோ நான் விட மாட்டேன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய பலத்தின் சம்பாத்தியத்தை இன்னொருத்த எடுத்துட்டு போக நான் விட மாட்டேன். அப்ப இந்த திராட்சரசம் என்ன சொல்லுது? நான் படுகிற கஷ்டத்திற்கு பல அது எனக்கே கிடைக்கும். அதுதான் வசனம் சொல்லுது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன் கைகளின் பிரயாசத்தை இன்னொருத்தர் சாப்பிடுவான்னு சொல்லல. இந்த திராட்சரசத்தை நீ உட்கொள்வாயானால் உன்னுடைய கைகளின் பிரயாசத்தை நீயே சாப்பிடுவாய். இனி எதிரிகள் என்ன செய்ய மாட்டாங்க, வந்து மீதியானியர் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, எப்படி கிதியோன் காலத்துல எடுத்துட்டு போனாங்களோ அது மாதிரி எடுத்துட்டு போக நான் விட மாட்டேன். இன்றைக்கு நீ இதை குடிச்சிட்டேன்னா இனி உன்னோட ஆசீர்வாதம் உனக்கே உரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனங்களை நம்ம வாசிப்போம். நீதிமொழிகளினுடைய புஸ்தகம் 31வது அதிகாரம் 6-7 வசனம். நீதிமொழிகள் 31:6-7. அவன் குடித்து தன் குறைவை மறந்து தன் வருத்தத்தை அப்புறம் நினையாதிருக்கட்டும். இந்த வசனத்தை கொஞ்சம் நான் மறுபடியும் தெளிவா சொல்லணும்னு நினைக்கிறேன். மறுபடியும் வாசிங்க. அடித்து போகிறவனுக்கு மதுபானம். மதுபானம் யாருக்கா? நல்லா புரிஞ்சுக்கணும். மதுபானம் வேற, திராட்சரசம் வேற. ரெண்டத்தையும் கன்ஃபியூஷன் ஆயிடாதீங்க. பிரதர் சொல்லிட்டாரு சொல்லிட்டு எதுவும் நினைச்சிடக்கூடாது. மதுபானம் வேற, திராட்சரசம் வேற. மடிந்து போகிறவன், செத்து போகிறவனுக்கு நீ என்ன செய்ய? சாராயத்தை கொடுங்கிறாரு. ஓகே. மனம் கசந்தவனுக்கு திராட்சரசத்தை கொடு. மனம் கசந்தவன் யாரு? மனம் கசந்தவன் யாரு? ரொம்ப எதை சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னா, அடிக்கடி நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தாச்சு அப்படின்னா சில நேரத்துல நம்மளுடைய குற்ற மனசாட்சி நம்மளோட பேசும். குற்ற மனசாட்சி நம்மளோட பேசும். அப்படிப்பட்ட காரியம் இருக்குமானால், அதாவது பழைய பாவம் என்னை வாட்டுமானால், என்னை மன கசப்புக்குள்ளாக ஆக்குமானால், நீ என்ன செய்ய? திராட்சரசத்தை குடி. ஏன் அப்படின்னா இந்த திராட்சரசம் புதுமையான திராட்சரசம். இது என்ன செய்யாது? உன்னோட பழைய பாவத்தை குறித்து இருக்காது. இது எனக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் அப்படின்னு சொல்லி உன்னை முன்னோக்கி போக வைக்குமே தவிர உன்னை பின்னோக்கி தள்ளாது. ஹல்லேலூயா. அப்போ இந்த திராட்சரசம் என்ன என்ன செய்யப்படுது? முன்னோக்கி, கிறிஸ்துவுக்குள்ளாக முன்னோக்கி போக செய்கிறது. இன்னும் ஒரு வசனம் வாசிங்க. உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 5வது வசனம். உன்னத பாட்டு 2:5. திராட்சரசத்தால் என்னை தேற்றுங்கள். ஏன் தேற்ற சொல்றாரு? இந்த திராட்சரசத்தால் தேற்றுங்கள் அப்படிங்கிறாரு. இத வாஸ்த உடனே எனக்கு டக்குன்னு ஒரு வசனம் வந்துச்சு. தேற்றுங்கள், இந்த வார்த்தைகளினால் தேற்றுங்கள். வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 4:18. 1 தெசலோனிக்கர் 4:18 சொல்றாரு, இந்த வார்த்தைகளினால் ஒருவருக்கொருவர்
தேற்றுங்கள். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். அங்க சொல்லிட்டாரு திராட்சரசத்தினால் தேற்றுங்கள்னு சொல்லிட்டாரு. இங்க சொல்றாரு இந்த வார்த்தையினால நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். எந்த வார்த்தை? எந்த வார்த்தை? வாசிங்க 16-17 வாசிங்கப்பா. இது 18வது வசனம், 16வது வசனம், 17வது வசனம். எதிர்கொண்டு போக எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 18வது வசனத்துல சொல்றாரு. வாசிங்க 18வது வசனம் இப்ப வாசிங்க. ஆகையால் இந்த வார்த்தை எந்த வார்த்தை? மேலே சொல்லப்பட்ட உயிர்த்தெழுதலின் வார்த்தையினால் ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்க? தேற்றுங்கள். என்ன அர்த்தம்? எப்பா நீ கவலைப்படாத, நீ உயிரோடு இருந்தேனா தேவனுடைய வருகையில நீ எடுத்துக்கொள்ளப்படுவ. ஒருவேளை நீ மரித்துட்டேன்னு வச்சுக்கோ, அப்பமும் கவலைப்படாத, மரித்த நீ முதலாவது எழுந்திருப்ப, பின்பு உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாக்கப்படுவோம் சொல்லி தேவனுடைய வருகையில எப்படியும் நீ பங்கு பெறுவன்னு சொல்லி தேற்றுங்கள் இந்த வார்த்தையினால். ஹல்லேலூயா. இப்படி தேற்ற சொன்ன வார்த்தைய சமமா சொல்லக்கூடியதுதான் இந்த திராட்சரசம். என்ன சொல்றாரு? திராட்சரசத்தினால் தேற்றுங்கள். அப்படின்னா என்ன? தேவன் எனக்காக மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார், நானும் அவருடைய உயிர்த்தெழுதல்ல மகிமை அடைவேன், நானும் அவரை சந்திப்பேன். அதான் அவர் சொல்றாரு, நான் வரும் அளவும் நீங்க என்ன செய்யணும்? நினைவு கூறுங்கள். நான் வரும் அளவும் நினைவு கூறுங்கள். எல்லாரும் தேற்றுறதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா? உங்களை தேற்றுவதற்கு, ஒருவரை ஒருவர் தேற்றுவதற்கு ரெடியா இருக்கிறீங்களா? எல்லாரும் எழுந்திருப்போமா? இப்படிப்பட்ட திராட்சரசம், இப்படிப்பட்ட அப்பத்தை புசிக்கும் பொழுது பிரசங்கி 9:7 சொல்றாரு மனம் மகிழ்ச்சிங்கிறாரு. அந்த ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசித்து முடிப்போமே. பிரசங்கி 9:7 வாசிங்க. நல்ல ஒரு வசனம். திராட்சரசத்தை மன மகிழ்ச்சியுடன் கூடி. ஆமென். எல்லாரும் எழுந்திருப்போம், எல்லாரும் எழுந்திருப்போம். இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நீ என்ன செய்ய? இந்த திராட்சரசத்தை புசி. உன்னுடைய கிரியைகளை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அங்கீகரித்திருக்கிறார். ஏங்க நீங்க செஞ்ச கிரியைகள் எல்லாம் அவரு அங்கீகரிக்காம இல்ல, உங்களுடைய கிரியைகள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாரு? அங்கீகரித்திருக்கிறார். அவர் அறிவார், நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் அவர் அறிவார். அவர் என்ன செய்வாரு? அதற்கு பலன் தருவார். இந்த அப்பத்தையும் திராட்சரசத்துடைய தன்மையை அறிந்தவர்கள் அதை உட்கொள்ளாமல் இருப்பது தவறான ஒரு காரியம். இந்த அப்பத்தையும் இந்த திராட்சரசத்தையும் இன்றைக்கு நம்ம உட்கொள்ள போறோம். உட்கொள்றதுக்கு முன்பதாக அதனுடைய தன்மைகளை அறிந்த நாம் ஒரு நிமிஷம் நம்மளுடைய கண்களை மூடி தேவனுடைய சமூகத்துல இப்படிப்பட்ட ஒரு திராட்சரசத்தையும் இப்படிப்பட்ட ஒரு அப்பத்தையும் புசிக்க போகிற என்ன நீங்க கழுவி சுத்திகிறீங்கப்பா. என்ன கழுவி நீங்க சுத்திக்கிறீங்க. உம்முடைய வருகையில நான் உண்மையை பார்க்கணும். உம்முடைய வருகை மட்டும் இந்த திராட்சரசம் என்ன தேற்றணும். இந்த அப்பத்தை நான் புசிக்கும் பொழுது நீங்க சொல்லியிருக்கிறீங்க, என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அப்பத்தை எப்படி நான் பிறருக்கு கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்களே. என்ன பிள்ளையா இந்த அப்பத்தை புசிக்கும் பொழுது என்ன பிள்ளையா ஏற்றுக்கொண்டீங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிங்க. எல்லாரும் வாய்களை, யாரையும் இங்க பார்க்க போறதில்ல, யாரையும் பார்க்க போறதில்ல, யாரையும் கேட்க போறதில்ல, என்ன நீங்க ஜெபிக்கிறீங்கிறத கேட்க போறதில்ல. அதனால எல்லாரும் தயவு செய்து வாய்களை திறந்து ஒரு நிமிடம் உங்களை சுத்திகரித்து அல்லது உங்களை ஒப்பு கொடுத்து உங்களை அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையோடு கூட இந்த ராபோஜனத்திற்குள்ளாக நம்ம கடந்து செல்வோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை தரங்க. கர்த்தாவே
கர்த்தாவே எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து எங்களை புது ஜீவனாக கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லி வாய்களை திறந்து நன்றி செலுத்துங்க. எவ்வளவோ பலவீனப்பட்ட நாட்களும் நேரங்களும் உண்டு ராஜா. எல்லாவற்றிலும் எங்களை நீங்க தேற்றி எங்களை கரம் பிடித்து கர்த்தாவே அப்பா பிதாவே என்று புத்திர சுவீகாரத்தை கொடுத்தீங்களே, அதுக்காக நன்றி செலுத்தி தேவனுடைய சமூகத்துல நம்ம கதறுவோமா தேவனுடைய சமூகத்துல. இன்றைக்கு தேவன் சொல்லுகிறாரு, இந்த ராபோஜனத்துல நீங்க பங்கு கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஜீவனை நான் கொடுக்கிறேன்னு சொல்றாரு. இந்த ராபோஜனத்துல பங்கு பெறும் பொழுது உங்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுக்கிறேன்கிறாரு. வியாதி அல்ல, ஒரு ஆரோக்கியத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு புதிய பலனையும் ஒரு புதிய ஜீவனையும் நம்ம பெறறதுக்கு தேவனுடைய சமூகத்துல கதறுவோமா? ஒரு நிமிடம் கதறுவோமா? ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளையில எங்களையே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. கழுவுங்க, சுத்திகரிக்கிறோம். இந்த ராபோஜனத்துக்குள்ளாக வந்திருக்கிற பிள்ளைகளுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும்